ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம இதுக்கு முன்னாடி நிறைய டாப் வீடியோஸ் பேசியிருக்கோம். ஆக்சுவலி டாப் 10ல இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி வந்து பேசியிருக்கோம். சொத்து மதிப்பு எவ்வளோ, யார் யார் ஜெட் வச்சிருக்காங்க, யார் யார் லக்ஸரி கார் வச்சிருக்காங்க, யார் ரொம்ப அதிக பணக்காரங்க, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து டாப் 10 லிஸ்ட்ல பேசியிருப்போம். அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 10 வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பணம், பணக்காரங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு தான் பெரிய அளவுல மதிப்புகள் கொடுக்கப்படுது. ஸோ பணம் இருந்தாதான் எல்லாருமே மதிக்கிறாங்க. பணம் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சொந்தமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எந்த ஒரு உறவா இருந்தாலும் பணம் இல்லைன்னா அங்க வந்து ரொம்பவே மதிப்பு கம்மியா தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியால நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்மளோட கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகேஷ் அம்பானி. இவங்களோட ஃபேமிலி தான் ஏசியாலே நம்பர் 1 பணக்கார குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட கனவு என்னவா இருக்கும்? இந்தியான்றதை எடுத்துக்கிறத விட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் முக்காவாசி மக்களுடைய கனவு அப்படின்னா அது என்னன்னா, சொந்தமா இந்த மண்ணுல ஒரு வீடு, ஒரு சின்ன குடிசை வீடோ ஓட்டு வீடோ, சொந்தமா ஒரே ஒரு வீடு வேணும்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடு லோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன்ல மூழ்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இருக்கிற வீடுகளையும் காப்பாத்திக்க முடியாம கூட நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அடிப்படை வசதிகளோட, அடிப்படை கனவுகளோட மக்கள் வாடுற இந்த நாட்டுல மிக பெரிய சொகுசு பங்களாவோட ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பணக்காரர்கள். ஸோ அதுல அவங்களோட வீடு அப்படின்றது எவ்வளோ அளவுக்கு சொத்து மதிப்பு மிக்கது அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எஸ், ஸோ இந்தியாலேயே டாப் 10ல இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் இந்தியாவில் விலை மதிக்க முடியாத அளவுக்கு வீடுகள், அதாவது 100 கோடி 200 கோடி இல்ல 1000 கோடி 2000 கோடி மதிப்பு உள்ள வீடுகளே வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கெல்லாம் சின்னதா ஒரு வீடே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அதுல இவ்வளோ வசதிகள் இருக்குமா, இவ்வளோ பெருசாலாம் இருக்குமா வீடு, இவ்வளோ பெட்ரூம்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட தான் இருக்கும் ஒவ்வொரு வீடுமே. ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நாம பார்க்க போறது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏசியாலேயே நம்பர் 1 பணக்காரங்க, வேர்ல்டுலே பாத்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்கார குடும்பம் முகேஷ் அம்பானியோட குடும்பம் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு போட்டாலே தம்ப்நெயில்லையுமே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பிக்சர் வந்து ஆன்டிலியா ஹவுஸ் தான் வரும். ஆன்டிலியா ஹவுஸ் அப்படின்னா அவங்களோட வீட்டோட பேர் தான் ஆன்டிலியா ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முகேஷ் அம்பானி வந்து நீட்டா அம்பானிக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த வீடை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. இந்த வீட்டுக்கு ஆன்டிலியா அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா அதுவும் நீட்டா அம்பானியுடைய ஒரு விருப்பம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு தீவோட பேரு, அதனாலதான் அந்த வீட்டுக்கு அந்த பேரை வந்து ஞாபகமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 ஃப்ளோர், ஒரே ஒரு குடும்பம் வாழறதுக்காக 27 ஃப்ளோர் வந்து கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோருமே பாத்தீங்கன்னா நம்மளோடதுல நம்ம நார்மல் வீட்டுல 2 மாடி சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதுதான் வந்து ஒரு ஃப்ளோர்ல இருக்கும், அந்த ஹைட் இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் 6 மாடியே வந்துட்டு வெறும் கார் பார்க்கிங்காகவும் கார் ரிப்பேருக்காகவுமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு வெளியில என்னென்ன தேவைகள் இருக்குமோ அது எல்லாத்தையும் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீடோட மதிப்பு அப்படின்னு இப்ப பாக்குறப்போ 15,000 கோடி இருக்கும் அப்படின்னு வந்து கணிக்கப்படுது. அது ஒரு கணிப்பு தான். ஸோ ஒரு எக்ஸாக்டான ஒரு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஏன்னா அதுல வந்து ஒவ்வொரு பொருட்களுமே அவ்வளோ விலை உயர்ந்ததா இருக்கிறதுனால மதிப்பு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போதே தவிர இறங்குற மாதிரி இல்லை. ஸோ இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்துட்டு 15,000 கோடி அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாலேயே பாத்தீங்கன்னா முதல் பெரிய வீடு, ரொம்ப ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா அது வந்து நம்ம முகேஷ் அம்பானியோட வீடு தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜேகே ஹவுஸ். ஜேகே ஹவுஸ் அப்படின்னா இவங்க வேற யாரும் இல்ல, ரொம்ப பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் கிளாத்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ரேமண்ட். நீங்க நிறைய இடத்துல வந்து ஷோரூம் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலயும் அந்த ஷோரூம் வந்து கம்பல்சரி இருக்கும், ரேமண்ட் ஷோரூம். ஸோ அவ்வளோ ஒரு பிராண்டட் கிளாத்ஸ் எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. இவங்களோட வீடு தான் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. ஸோ இந்த வீட்டோட பேரு ஜேகே ஹவுஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. கௌதம் சிக்னியா தான் அந்த ஓனரோட பேர் ஆக்சுவலி. ஸோ இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா 18 மாடி இருக்கும். இவங்க ஒரு குடும்பம் வாழறதுக்கு 18 மாடி வந்து வீடு கட்டியிருக்காங்க.
கட்டியிருக்காங்க. மாடி அப்படின்னா அது வந்து நார்மலா இருக்காது, ரொம்ப லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு டைப்ல தான் அந்த வீடு இருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. அவ்வளோ வசதிகளும் அந்த ஒரு வீட்டுக்குள்ளவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது அபார்ட் பில்டிங். ஸோ அபார்ட் பில்டிங் அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, முகேஷ் அம்பானியோட பிரதர் அனில் அம்பானியோட வீடு தான் வந்துட்டு அபார்ட் பில்டிங் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவர் வீடுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முகேஷ் அம்பானி வீடு மாதிரியே நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு ஈக்குவலான ஒரு வீடை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணி அது வேற மாதிரி முடிஞ்சு, பட் ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு பில்டிங் தான் இவருமே உருவாக்கி இருக்காரு. ஸோ அனில் அம்பானியும் தன்னோட வீட்டுக்கு அபார்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காரு. இந்த வீட்லயுமே பாத்தீங்கன்னா மேல வந்து ஹெலிபேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி எந்த அளவுக்கு லக்ஸரியான விஷயங்கள் எல்லாமே தன்னோட வீட்டுல பண்ணிருக்காரோ அதே மாதிரி இவரும் இவரோட வீட்டுல எல்லாமே பண்ணிருக்காரு. இருந்தாலும் தொழில் ரீதியா பாக்குறப்போ முகேஷ் அம்பானியை விட அனில் அம்பானி இப்ப கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜதியா ஹவுஸ். ஜதியா ஹவுஸ் யாரோடது பாத்தீங்கன்னா குமார மங்களா பிர்லாவோடது தான் ஜதியா ஹவுஸ். இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 20 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்களாம். பெட்ரூமே 20 அப்படின்னா அப்ப இன்னும் மத்ததுக்கெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அவங்க வந்து இடங்கள் இருக்கும், எவ்வளவு அளவுக்கு ரூம்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்மளால வந்து யோசிச்சே பார்க்க முடியல. அப்படி இருக்கிற பட்சத்துல பிர்லா ஃபேமிலி அப்படின்னாலே நம்ம வந்து நார்மலா பேசும்போதெல்லாம் சொல்லணும், ஏன்னா பெரிய டாடா பிர்லாவா அப்படின்லாம் வந்து கேட்போம். அந்த மாதிரி குமார மங்களா பிர்லாவோட வீடு தான் ஜதியா ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடுமே பாத்தீங்கன்னா 3 ஏக்கருக்கு மேல கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400ல இருந்து 450 கோடி வரைக்கும் இந்த வீட்டோட மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா மன்னத் பங்களா. மன்னத் பங்களா அப்படின்னாலே மேபி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல தெரியாம இருக்கலாம். ஆனா மும்பை கிட்ட போயிட்டு மன்னத் அப்படின்னாலே அவங்களோட ஞாபகத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் தான். ஸோ ஷாருக் கானோட பங்களா பேர் தான் மன்னத் பங்களா அப்படின்னு வச்சிருக்காரு. அந்த பங்களா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாக்குறப்போ ஒரு பழைய மாதிரியான தோற்றத்துல தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நிறைய விஷயம் வந்து கோல்டுலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அந்த மன்னத் பங்களா வந்து முழுக்க முழுக்க ஷாருக் கானுக்கு சொந்தமானது. இந்த மாதிரி இன்னும் பல இடங்கள்ல அவருக்கு பல பங்களாக்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இருந்தாலும் மும்பைல பாந்திரா அப்படிங்கிற ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்ல தான் இந்த பங்களா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜிண்டல் ஹவுஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மும்பை கிடையாது, டெல்லியில இருக்கு. எல்பிசெட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து டெல்லியில இருக்கு. அந்த ஏரியா வந்துட்டு நம்ம இங்க சென்னையில சொல்லுவோம்ல போயஸ் கார்டன், அடையார் போட் கிளப், இதெல்லாம் வந்துட்டு ரிச்சஸ்ட் பிளேஸ், காஸ்ட்லியஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா எல்பிசெட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பங்களாவுமே 100 கோடியை தாண்டின ஒரு மதிப்பு மிக்க பங்களாக்கள் தான் அங்க இருக்கு. பெருசு பெருசா வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்காது, எல்லாமே வில்லா மாதிரி இருக்கும். சோ பெரிய பெரிய வில்லா எப்படி இண்டிவிஜுவலா இருக்குமோ, சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியால இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ்ல அந்த ஏரியால இருக்கிற எல்லா வீடுமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ருயா ஹவுஸ். அதாவது எஸ்ஆர் குரூப்போடது தான் இந்த ஹவுஸ். இது வந்துட்டு ருயா பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு சொந்தமானது தான் அந்த வீடு. அந்த வீட்டோட பேரு ருயா ஹவுஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு மேல கட்டியிருக்காங்க. இதோட மதிப்பு வந்துட்டு 125ல இருந்து 225 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களோட மதிப்பே வந்து ஒட்டுமொத்தமா வந்து வெளிநாட்டு பொருட்களை சேர்ந்ததுதான், வெளிநாட்டு மதிப்பு சேர்ந்ததுதான் கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரியான எல்லா விஷயமும் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ராணா கபூரோட ஹவுஸ். ராணா கபூர் அப்படின்னா அவர் வந்து பாலிவுட் ஆக்டர்லாம் வந்து கிடையாது. ராணா கபூர் அப்படிங்கிறது எஸ் பேங்க், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் பேங்கோட முன்னாள் தலைவருடைய வீடு தான் ராணா கபூர் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த வீடு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு, மெயினான ஒரு பகுதியில இருக்கு. மும்பைல பணக்காரங்க வசிக்கக்கூடிய ஒரு பகுதின்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இவரோட வீடு இருக்கு. இதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கார் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. இவர் வந்து பேங்க்ல வேலை பார்க்கும் போதுல இருந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் சம்பாதிச்சு கார் வாங்கக்கூடிய நிலைமையில வரும்போது ஒவ்வொரு காரா தனக்கு பிடிச்ச மாதிரியான மாடல்ல வரக்கூடிய ஒவ்வொரு காரையும் வாங்கி வாங்கி வந்து வைக்கிறது தான் இவருக்கு ஒரு பேஷனாவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவரோட வீட்டுல போயிட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ கார் கலெக்ஷனுமே நியூ மாடல்ல இருக்குமா. சோ அந்த அளவுக்கு அவருக்கு கார் மேல அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வீட்டுல காருக்காகவே வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வந்து இடம் வச்சிருக்காங்களாம் பார்க்கிங்காகவே. அதை பராமரிக்கிறதுக்கே 500-600க்கு மேல ஸ்டாஃப் வந்து அவங்க கிட்ட
இருக்காங்களாம் அந்த கார் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காகவே. ஸோ இந்த அளவுக்கு லக்ஸரியான லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மலாம் வந்து வீட்ல ஒரு பைக் நிறுத்த கூட இடம் இருக்காது. காருன்றது நம்ம அப்புறமா பார்க்கலாம். பைக் நிறுத்த கூட இந்த சென்னைக்குள்ள இப்பலாம் வந்து ஒரு வீடு கிடைக்கிறது கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் இவங்க பார்க்கிங்காகவே ஏக்கர் கணக்குல வந்து லேண்ட வச்சுட்டு அதை சுத்தி வந்து வீடு கட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அத்தனை அம்சங்களையும் வச்சிருக்காங்க. வெளியில வந்து கடைகளுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன வாங்குவோமோ அது எல்லாத்தையும் அவங்கவுங்க வந்து பணக்காரங்க வீட்டுக்குள்ளவே வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளவே பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கடைக்கா ஏறி 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 இறங்கி தான் போய் வாங்கணும். வீடே நம்ம வந்து போய் போய் ஒவ்வொரு வீடா ஏறி ஏறி இறங்கி வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் தேடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜல்சா ஹவுஸ். ஜல்சா ஹவுஸ் அப்படின்னு சொன்ன பேரே ஒரு மாதிரி இருக்கே கண்டிப்பா அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா அமிதாப் பச்சன். பட் அமிதாப் பச்சன் இந்த வீட்டை வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்கல. அதாவது அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கல. அவருக்கு கிஃப்டா இந்த வீடை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் லிஸ்ட்ல வரக்கூடிய ஒரு வீடை அமிதாப் பச்சனுக்கு ஒரு டைரக்டர் கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோலை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆயிருந்தது. பெரிய அளவுல வசூல் சாதனை படைச்சிருக்கு. அதனால அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அமிதாப் பச்சனுக்கு ஜல்சா அப்படிங்கிற ஒரு பெரிய காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது யாரோட வீடு அப்படின்னா அது வந்து மும்பையிலோ டெல்லியிலோ கிடையாது, நம்ம கிட்டதான் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பெங்களூர்ல இருக்கக்கூடிய விஜய் மல்யா அவர்களுடைய வீடு தான், கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்யாவோட வீடு தான் வந்துட்டு ஃபைனலான லிஸ்ட்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க வீட்டோட பேரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கை ஹவுஸ் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட விஜய் மல்யா வந்துட்டு பெங்களூர்ல சொந்தமா ஒரு பெரிய மால் வச்சிருக்காரு. அந்த மால் வந்து பல ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஃப்ளோர்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேல இருந்து பாக்குறப்ப ஸ்கைக்கு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஸ்கை ஹவுஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அந்த மால்க்கு மேல அவ்வளோ ஃப்ளோர்ஸை தாண்டி ஸ்கை கிட்டதான் வந்து அந்த வீடே அவர் அமைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்துட்டு பெங்களூரோட மெயின் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மால், பெரிய ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் மல்யாவும் எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரரா இருந்தவர் அப்படின்னு தெரியும். இப்பவும் பணக்காரரா இருக்காரு. ஆனா எங்கேயோ ஒரு நாட்டுல தலைமறைவா இருந்துகிட்டு இருக்காரு. கிங்ஃபிஷரோட ஓனர் அப்படின்னா சும்மாவா? ஏர்லைன்ஸ் இருக்கு, ட்ரிங்க்ஸ் இருக்கு, இது இல்லாம கோவால அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ இவ்வளவும் இருந்தாலும் அவருக்கு பெங்களூர்ல இருக்கிறது தான் ரொம்ப காஸ்ட்லியான ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன மாதிரி அதோட பேர் வந்து ஸ்கை ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும். இந்த வீட்டை முழுக்க முழுக்க ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு வடிவமைப்புல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்லயும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஹெலிபேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த வீடு மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் சிட்டி ஃபுல்லாவே தெரியும். அவ்வளோ அளவுக்கு ஹைட்ல இருக்கும். அதாவது அது மேல நின்று பாக்குறப்ப ஸ்கையே நம்ம கிட்ட போற மாதிரி இருக்கும் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அது வந்துட்டு ஸ்கை ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா நார்மலா நம்ம வந்து தரையில இருந்து வீடு கட்டிட்டு போவோம். ஆனா அவர் வந்துட்டு பில்டிங் ஃப்ளோரு மால் எல்லாம் கட்டி அதுக்கு மேல வீடை வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து யோசிச்சு ஐடியா பண்ணி அதெல்லாம் கட்டியிருக்காரு, எவ்வளவு லக்ஸரியான விஷயம்லாம் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து யோசிச்சு கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் வேற லெவல்ல இருக்கும். எதுவுமே இந்தியால இருக்கக்கூடிய பொருட்களா இருக்காது. மேக்சிமம் எல்லா பணக்கார வீட்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் சோ அமெரிக்கால இருந்து வாங்கினது, ஆப்பிரிக்கால இருந்து வாங்கினது, ஆஸ்திரேலியா இருந்து வாங்கினது, ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ணது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு திங்ஸோட வேல்யூ அப்படின்னு பாக்குறப்ப அதெல்லாம் இன்னும் பல கோடியே தாண்டி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 700ல இருந்து 1000 கோடி அப்படின்னு சொல்லப்படுறது அந்த வீட்டோட மதிப்பு. பட் அந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பெரிய மால் மேல இருக்கு. அந்த மாலே வந்து விஜய் மல்யாவோட தான். அப்ப அந்த மாலோட மதிப்பு இன்னும் எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி அவருக்கு இன்னும் பல இடங்கள்ல பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்ப அவரோட சொத்து மதிப்பெல்லாம் இன்னும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். அப்புறம் எதுக்கு அவர் 9000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு ஓடணும்? ஏன் அதை அவரால் திருப்பி கொடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரும். இதே மாதிரி விஜய் மல்யாவை பத்தியும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாவே எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா அவரை பத்தி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரோட பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். சோ இப்போ விஜய் மல்யா திரும்பவும் கம்பேக் கொடுக்க போறாரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இந்தியால இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப நீங்க நினைக்கலாம் இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் வீடு, அரசியல்வாதிகள் வீடு, இவங்க வீடெல்லாம் வந்து பெரிய அளவு இல்லையா அப்படின்னா அவங்க வீடெல்லாம் பெரிய அளவுல இருக்கு. அதோட மதிப்பெல்லாம் இருக்கும். இருந்தாலும் 100 கோடிகளை தாண்டி மதிப்புமிக்க வீடுகள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களும் 100 கோடிகளை தாண்டி மதிப்புமிக்க இருக்குது
அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமா இந்தியாலே பாக்குறப்ப காஸ்ட்லியஸ்ட் ஹவுஸ் தான் இந்த லிஸ்ட்ல வந்து நாம கொடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் டே பை டே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.